உண்மையிலேயே இதாங்க நடந்துச்சு. சொந்த ஊருக்கு வந்த கணவன் இளம்பன் விவகாரத்தில் அதிர்ச்சி ட்விஸ்ட். கதறி துடிக்கும் குடும்பம், அதிர வைக்கும் தேனி சம்பவம். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் பகுதிக்கு அருகே அமைந்துள்ளது மஞ்சநாயக்கன்பட்டி கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் மகாராஜன். இவருக்கு 36 வயதாகிறது. இந்த நிலையில் மகாராஜனுக்கும் கோயம்புத்தூரைச் சேர்ந்த பிரியங்கா என்ற 29 வயது இளம்பெண்ணுக்கும் கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு பெற்றோர்கள் முன்னிலையில் திருமணம் நடந்துள்ளது. இந்த தம்பதிக்கு 7 வயதில் ஒரு மகன் உள்ளார். இந்த நிலையில் மகாராஜன் தனக்கு திருமணம் ஆன ஒரு சில மாதங்களிலேயே சவுதி அரேபியா நாட்டிற்கு வேலை பார்க்க சென்று விட்டார். இதற்கிடையில் மனைவி பிரியங்காவை 3 மாத கர்ப்பிணியாக விட்டு சென்ற மகாராஜன் 4 ஆண்டுகள் ஆகியும் சொந்த ஊருக்கு திரும்பவில்லை. தன்னுடைய கணவர் என்ன ஆனார், எங்கு இருக்கிறார் என்ற எந்த தகவலும் பிரியங்காவுக்கு தெரியவில்லை. இதனால் ஒரு கட்டத்தில் அதிர்ச்சியடைந்த பெண் வீட்டார் மகாராஜன் குறித்து அவரது குடும்பத்தாரிடம் கேட்டு வந்துள்ளனர். ஆனால் அவர்களும் மகாராஜன் பற்றி எந்த தகவலும் தெரியாது என கூறியிருக்கின்றனர். இத்தகைய சூழலில் சவுதி அரேபியா நாட்டில் வேலைக்கு சென்ற மகாராஜன் தனது தொழிலில் செய்த மோசடி காரணமாக அவரை அந்த நாட்டு அரசு கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது நாளடைவில் தெரிய வந்துள்ளது. ஒரு கணம் இதை அறிந்து அதிர்ச்சியடைந்த பிரியங்கா மற்றும் அவரது குடும்பத்தினர் என்ன செய்வது என தெரியாமல் திகைத்து போய் உள்ளனர். அதே நேரம் மகாராஜன் சிறையில் அடைக்கப்பட்ட விவகாரம் இதற்கு முன்பே மாப்பிள்ளை வீட்டாருக்கு தெரியும் என சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த விஷயத்தை வெளியே சொல்லாமல் மறைத்துவிட்டனர். இதற்கிடையில் வெளிநாட்டில் இருந்து தனது மனைவியை தொடர்பு கொண்டு பேசிய மகாராஜன், நான் ஜெயிலில் இருந்து சீக்கிரம் வந்து விடுவேன், அதுவரைக்கும் நீ என்னோட அப்பா அம்மா கூட இரு என கூறியிருக்கிறார். அப்போது அதை நம்பிய பிரியங்கா தனது மகனை அழைத்து கொண்டு மாமியார் வீட்டில் வசித்து வந்துள்ளார். ஆனால் அங்கு சென்ற பிரியங்காவுக்கு பல்வேறு அதிர்ச்சி சம்பவங்கள் காத்திருந்தது. இதனிடையே சிறையில் இருந்து விடுதலையான மகாராஜன் மீண்டும் சொந்த ஊருக்கு வந்திருக்கிறார். ஆரம்பத்தில் ஒற்றுமையாக இருந்த இவர்களது குடும்பத்தில் காலப்போக்கில் சிறு சிறு விரிசல்கள் ஏற்பட்டு வந்துள்ளது. அதில் மகாராஜனுக்கும் அவரது மனைவி பிரியங்காவுக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. அப்போதெல்லாம் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், உறவினர்கள் என கணவன் மனைவியின் சண்டையை தீர்த்து வைப்பது வழக்கம். இருந்தபோதிலும் இந்த தம்பதிக்குள் ஏற்பட்ட தகராறு நீடித்துக் கொண்டே இருந்தது. ஆனால் அதற்கெல்லாம் முக்கிய காரணம் பணம். திருமணத்தின் போது பெண் வீட்டார் கொடுக்க வேண்டிய வரதட்சணைகளை சரியாக கொடுக்காததால் மகாராஜன் குடும்பத்தார் பிரியங்காவை டார்ச்சர் செய்ததாக பெண் வீட்டார் தரப்பில் சொல்லப்படுகிறது. இதையடுத்து பெண் வீட்டார் கொடுத்த வரதட்சணை போதாது என்று பிரியங்காவிடம் மீண்டும் பணம் கேட்டு மகாராஜன் மட்டுமின்றி அவரது தாய், தந்தை என அனைவரும் சேர்ந்து கொண்டு கொடுமை செய்துள்ளனர். இதனிடையே வெளிநாட்டில் இருந்து வந்த மகாராஜன் தனது மனைவி பிரியங்காவை சந்தேகப்பட்டு அடிக்கடி சண்டை போட்டு வந்துள்ளார். இதனால் கணவன் மனைவிக்கும் இடையே கடுமையான வார்த்தை மோதல்கள் ஏற்பட்டுள்ளது. இத்தகைய சூழலில் இவர்களுக்குள் இடையே ஏற்பட்ட தகராறு பெரிதாகவே ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த மகாராஜன் தனது மனைவி பிரியங்காவை சரமாரியாக தாக்கி கழுத்தை நிறைத்துள்ளார். இதில் துடிதுடித்த பிரியங்கா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதற்கிடையில் மனைவியை கொலை செய்ததை உணர்ந்த மகாராஜன் சிறிது நேரம் என்ன செய்வது என தெரியாமல் திகைத்து போய் உள்ளார். இதையடுத்து தனது வீட்டில் இருந்து கிளம்பிய மகாராஜன் நேராக பழனி செட்டிப்பட்டி காவல் நிலையத்திற்கு சென்று தனது மனைவியை கொலை செய்ததாக கூறி சரணடைந்தார். அதன் பிறகு தகவல் கிடைத்ததும் சம்பவ இடத்திற்கு வந்த பழனி செட்டிப்பட்டி காவல்துறையினர் கொலை செய்யப்பட்ட பிரியங்காவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து இச்சம்பவம் குறித்து பிரியங்காவின் பெற்றோர்கள் கூறுகையில், வரதட்சணை கொடுமையால் தனது மகள் கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் இதில் சம்பந்தப்பட்ட மாப்பிள்ளை வீட்டார் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் பிரியங்கா கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதையடுத்து மகாராஜன் மீது கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தற்போது குடும்ப தகராறில் மனைவி கணவனால் கொல்லப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பரபரப்பையும் கலக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. சரி, ஜாதகம்லாம் பார்த்து எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது. கல்யாணம் ஆகி கொண்டு போய் வச்சுட்டு நாங்கள் உடனே ஃபாரின் போகணும்னு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்.
அங்க போய் 3 மாசமா அந்த பையன் போகல. 3 மாசம் கழிச்சு வயித்துல குழந்தை 15 நாள் குழந்தையோட விட்டுட்டு போயிட்டு சீக்கிரம் வந்துருவேன்ட்டு போன பையன் 4 வருஷமா திரும்பி வரல. 4 வருஷமா வராம இருந்துவிட்டு கடைசியில குழந்தை பிறந்த பின்னாடி போன் பண்ணி பேசுறாப்புல, போ எங்க அம்மா வீட்டுக்கு போ, நான் வந்துருவேன், சீக்கிரம் நான் செயல்ல இருந்து நான் வந்துருவேன், நீங்க அம்மா வீட்டுல போய் கொஞ்ச நாள் இரு, நான் அதுக்குள்ள வந்துருவேன்னு. அங்க போனா அவங்க அம்மா கொடுமை தாங்க முடியல. போயிட்டு 1 வருஷத்துல அந்த பையன் கொஞ்ச நாள்ல வந்துட்டாப்புல. வந்து கொஞ்ச நாள் ஒரு ஒரு 10 நாள் 15 நாள் இருந்திருக்காங்க. வந்து எல்லாம் அவங்க அம்மா அப்பா எல்லாம் சேர்ந்து என் பிள்ளை அடிச்சு வரதட்சணை கொடுமைப்படுத்தி கொன்னுட்டாங்க. எதுக்காக ஒரு ஜெயில இருந்து ஏதோ ஸ்கிராப் பண்ணிருக்காப்புல சவுதியில. ஸ்கிராப் பழைய ஜாமான்லாம் வாங்கி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதுல ஏதோ தப்பு பண்ணிட்டாப்புலையாட்டு இருக்கு. தப்பு பண்ணி அதுல மாட்டி ஜெயில போய் கிடந்திருக்காப்புல. எங்களுக்கு ஜெயில இருக்கிற விஷயமே எங்களுக்கு தெரியாது. ரொம்ப நாள் கழிச்சுதான் எங்களுக்கே தெரியும். அங்க தப்பு பண்ணி தப்பிச்சு பாடல இருந்து வரும்போது புடிச்சிட்டாங்க போல மறுபடியும். அதனாலதான் 4 வருஷமா அவர் சந்திக்கல. ஆமா 4 வருஷமா அதனாலதான் எங்க பொண்ணு சந்திக்காம இருந்துச்சு. அவங்க அம்மா அப்பாவுக்குள்ள இந்த விஷயம் தெரியும். போய் நாங்கெல்லாம் கேட்டதுக்கு, பெரியவங்களை கூட்டு போய் கேட்டதுக்கு எங்களுக்கு தெரியாதுன்னுட்டாங்க. மறுபடியும் அப்புறம் என் பிள்ளைய கூட்டிட்டு நாங்க வந்துட்டோம். வந்த பின்னாடி அந்த பையன், நான் ஜெயில இருந்து வர போறேன், விடுதலை ஆக போறேன், நீ போய் எங்க வீட்டுல இருன்னு சொல்லி சொன்னாங்க. நானும் என் வீட்டுக்காரரும் போய் விட்டுட்டு தான் வந்தான். அவங்க நாத்தனா 2 பேர், அவங்க நாத்தனா ஒண்ணு டைவர்ஸ் ஆகி வீட்டுல இருக்கு அந்த பொண்ணு. எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுக்காரர் 1 வருஷத்துல மறுபடியும் வரல. அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்காரர் அந்த பிள்ளைக்கு போனே பண்ண கிடையாது. என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு, அவங்க மாமியாட்ட கேட்டதுக்கு எங்களுக்கும் தெரியாதுன்னுட்டாங்க. இந்த பிள்ளை மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பையன் வந்துட்டாப்புல. கொஞ்ச நாள் கழிச்சு வந்து நைட்டோட நைட்டு அவங்க இன்னொரு வீட்டுக்கு போயிட்டாப்புல. அவங்க பாட்டி வீட்டுல போய் நைட்டு தங்கியிருப்பாப்புல போல. காலையில வந்தாப்புல. வந்துட்டு பார்த்து பேசிக்கி இருந்துட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 3 மாசமா 4 மாசமா இருந்தாங்க. எந்த மாதிரி உங்க பெண்களை குடும்பம் சித்திரவதை, வரதட்சணை கொடுமை. வரதட்சணை உங்க அப்பா வீட்டுல இருந்து என்ன நகை போட்டாங்க, என்ன பண்ணுனாங்க, என்ன என்ன காரணம், என்ன நீ கொண்டு வந்திருக்க, வெறிஞ்சிருக்கி ஒண்ணும் இல்லாதவ, ஒரு கண்ணாடி டம்ளர் கூட கொண்டு வராதவ அப்படின்னு சொல்லி ஒரே பிரச்சனை. ஆமா நகைதான், வரதட்சணை தான். இப்ப அவங்க அப்பதான் செத்தா பிள்ளைங்க. செத்ததுக்கு போய் 1.25 பவுனுக்கு நகை போட்டேன். அந்த நகையும் 10,000 போட்டு அடிச்சு நாத்தனா மாமியா மாமனாரு கழுத்தை இறுக்கி நாளே பிளான் பண்ணி புது கயிறு வாங்கி வச்சு இறுக்கி கட்டில இறுக்கி கொண்டுட்டு தான் போட்டுட்டு போயிருக்கானுங்க. கல்யாணம் ஆகி 4 மாசத்துல கூட்டு போறேன்னு சொன்னாலும் கன்சீவ் ஆகி 15 நாள் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு விட்டு போனாலுங்க. இந்த 4 வருஷமா வராம 4 வருஷம் மிச்சம் வந்திருக்காளுங்க. என் குழந்தைய என் பேரன் பிறந்தும் பார்க்க வரல. எந்த ஒரு கான்டாக்டும் கிடையாது. என் பிள்ளைக்கு வந்து போன்ல டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காடி. என் பிள்ளை அவனை நம்பிக்கை இருந்துச்சு தவிர, ஆனா தாங்க மாட்டாத கொடுமையில கூட அவனைத்தே நம்பிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி சூழ்நிலை கூட அவன் வந்தது பிறகு கூட என் பிள்ளைகிட்ட அன்பா இல்லைங்க. வந்து கூட என் பிள்ளைய வந்து விழாத டார்ச்சர் தாங்க மாட்டாப்புல. அடி மிதி இதே வேலையா சேர்ந்தது. அவன் எதுக்காகனா, உங்க அப்பா விட்டு நகை நட்டு வாங்கிட்டு வா, பத்தாது ஒண்ணுமில்லாத சிரிக்க. அவங்க அம்மா அப்பா 2 பேரும் வந்து என் பிள்ளைய வந்து ஒண்ணுமில்லாத சிரிக்கிட்டு என் பிள்ளைய வந்து பேசிய கொண்டு விட்டாங்க. கொண்டு அளவு பேசிட்டாங்க. அதுக்கு தகுந்த இவ்வளவு நடந்து சேர்ந்தேன். என் பிள்ளைய வந்து கழுத்தை வச்சு கொண்டு விட்டாங்க. என்னால் தாங்க முடியல. அவனை கொண்டு தூக்கில் வந்தாச்சு எனக்கு நிம்மதி கிடைக்குங்க. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.